ஜனவரி 22ஆம் தேதி வரை சென்னை ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ல புத்தக காட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த புத்தக காட்சியில பல துறை சார்ந்த புத்தகங்கள் இருந்தாலுமே சினிமா துறை சார்ந்த புத்தகங்களுக்கு தனி ரசிகர்கள் இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில இப்போ ரீசெண்டா விக்ரம் அப்படின்ற திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். அவர் இயக்குனர் 4 திரைப்படங்களோட திரைக்கதையை புத்தகமா வெளியிட்டு இருக்காங்க. இந்த புத்தகங்களை பியூர் சினிமா புத்தக நிலையம் வெளியிட்டு இருக்காங்க. இந்த புத்தகங்கள் திரைத்துறை மீது ஆர்வம் உள்ளவர்களுக்கு கண்டிப்பா உதவும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த புத்தகங்களை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். என்னோட பேர் செல்வமணி, தமிழ் ஸ்டுடியோ மாணவர். சினிமா துறைக்கு போகணும், சினிமா சார்ந்து கற்றுக்கிட்டு ஒரு கற்றலோட போகணும் அப்படின்றப்ப எனக்கு ஒரு வழிகாட்டியாக அமைஞ்சது தமிழ் ஸ்டுடியோன்ற இயக்கம் தான். அங்கே உதவி இயக்குனர் பயிற்சி மையத்தில் நான் சேர்ந்தேன். ஸோ இப்போ நான் தொடர்ந்து அங்கே ஒர்க் பண்ணுறேன். அந்த மூமெண்ட்டில் ஒரு ஆளாக இணைஞ்சு நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதோட நோக்கம் என்னென்னா, தமிழ்நாட்டில் தமிழ் சூழலில் நல்ல படங்கள், நல்ல படைப்புகள் வரணும் அப்படின்ற நோக்கம் தான். ஸோ அந்த நோக்கம் இன்னைக்கு தமிழ் ஸ்டுடியோ மக்கள் பேரியக்கம் அப்படின்ற அளவுக்கு பெரிய அளவில் வந்திருக்கு. ஸோ அந்த அரங்கில், அந்த ஸ்டாலில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. பேசாமொழி பதிப்பகம், அது 444455 அப்படின்ற நம்பரில் சென்னை புத்தக கண்காட்சியில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 800+ அரங்குகள் இருக்குது. இங்கே சினிமாக்கு அப்படின்னு இருக்கிற ஒரே ஒரு அரங்கா பேசாமொழி பியூர் சினிமா தான் இருக்குது. இப்போ இங்கே மட்டும் பார்க்காம இந்தியாவில் சினிமாக்குன்னு இருக்கிற ஒரு புக் ஷாப் பார்த்தோம்னா அது பியூர் சினிமா புக் ஷாப் தான். சினிமா துறையில் சாதிக்கணும், சினிமா துறையை கற்றுக்கிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய திறப்பாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நான் நடிகன் ஆகணும், நான் டைரக்டர் ஆகணும், நான் ஸ்க்ரீன் பிளே பண்ணணும், நான் ஒளிப்பதிவு பண்ணணும் அப்படின்னா ஸோ மாற்று மொழியில வெளியில் போயிட்டு இங்கிலீஷ் புக்ஸ் தேடி படிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டியூட் போய் படிக்கிறது, இப்படியான வசதிகள் சூழல் இல்லாதவங்க, சினிமா சார்ந்து வழி குடும்பமா இல்லாதவங்க, கார்பரேட் பெரிய ஒரு சொபிசிகேட்டடா இல்லாதவங்க ஒரு எளிய மக்கள், இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயன்பாடா இருக்கு. இப்போ சினிமா துறையோட எல்லா கிராஃப்ட்டுக்கான புக்ஸுமே ஒரே இடத்துல கிடைக்கிறது ஒரு பெரிய திறப்பா இருக்கு. இந்த புக் ஃபேர்ல எல்லாரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, லோகேஷ் கனகராஜ் சாரோட புக்ஸ் தான். லோகேஷ் கனகராஜ் சாரோட 4 திரைக்கதை புத்தகங்களை நம்ம வெளியிட்டு இருக்கோம். இப்போ லோகேஷ் கனகராஜ் ஸ்டார்டிங் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். இளைஞர்கள் மத்தியில் இந்த சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேரோட டாப் செல்லர்னா அந்த புத்தகங்கள் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. நம்மளோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, சினிமாவை கற்றுக்கிட்டு இவங்க போகணுன்றதுக்காக திரைக்கதை புத்தகங்கள் வெளியிட்டோம். அவரோட எல்லா திரைக்கதை புத்தகமும் வெளியிட்டோம். அதுல ஓனாயும் மாட்டுக்குட்டியும் அந்த திரைக்கதை இந்தியாவில் ஒரு பெரிய சாதனையா இருந்துச்சு. என்ன சொல்றதுன்னா, ஒரு திரைப்படத்தோட முழு ஆக்கம் இந்தியாவில் எந்த படத்துக்கும் அது மாதிரி ரிலீஸ் ஆகலை. ஸ்டோரி டிஸ்கஷன் கொடுத்துருக்காரு, ஸ்டோரி போர்டு கொடுத்துருக்காரு, அந்த டிஸ்கஷன்ல இருந்து எப்படி சார்ட் டிவிஷன் பிரிச்சோன்றது கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளோ டீட்டெயிலான புக்கே இல்லை. ஸோ அந்த அறிமுகத்தில் தான் இப்போ ரீசெண்டாக 96 லோகேஷ் கனகராஜ் சாரோட ஸ்க்ரீன் பிளே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்தியாவில் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கான புக்கே யாரும் ரிலீஸ் பண்ணல. கினோ 2.0ன்னு நம்ம ரிலீஸ் பண்ணோம். நிரமி ஒரு ஸ்க்ரீனில் எந்த கலர்ஸை யூஸ் பண்ணலாம், எந்த கலர்ஸை யூஸ் பண்ணால் ஆடியன்ஸை என்கேஜ் வச்சுக்கலான்னு நிரமி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பல்லாயிரம் கொடுத்து படிக்கக்கூடிய ஸ்டோரி போர்டுக்கு புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நடிப்புக்கான புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்திய நடிப்பழக்கம், நடிப்பு 100 பயிற்சிகள்ன்ற புத்தகங்கள், பல புத்தகங்களை ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஒரு 80+ புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் சினிமா டெக்னிக்கலுக்காக மட்டும். இந்த சாதனையை யாரும் பண்ணலன்னே சொல்லலாம். வாரத்துக்கு ஒரு முறை இலவசமா திரையிடல் பண்றது, வாரத்துக்கு ஒரு முறை முக்கியமான திரை ஆளுமைகளை கூட்டு டிஸ்கஷன்ஸ் வைக்கிறது, இலவசமான டிஸ்கஷன். அது மட்டும் இல்லாம பௌர்ணமி இரவு என்ற பேர்ல ஒரு இடத்துல படத்தை திரையிட்டு உணவு கொடுத்துலாம் நான் பண்ணியிருக்கோம். இது மாதிரியான முன்னெடுப்புகளை எந்த ஒரு இயக்கமும் தமிழ்ச்சூழல தமிழ்நாட்டில் செய்யலன்னே சொல்லலாம். மாற்று சினிமா பத்தி தமிழ்ல முதல்ல தீவிரமா பேசி செயல்படுத்தின ஒரு இயக்கம் தமிழ் ஸ்டுடியோ. மிஸ்கின் சார் வராரு, ரெகுலராக ஒர்க் ஷாப்புக்கும் வருவாரு. மிஸ்கின் சார் வராரு. அப்புறம் லோகேஷ் சார் இந்த விஜய் 67 ஷூட்டிங்ல இருக்கிறதுனால இந்த புத்தகங்களை எடுத்துருவாங்க, நான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இதன் மூலயமா இளைஞர்களுக்கு பயனடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. 96 டைரக்டர் வந்திருந்தாங்க, டைரக்டர் வசந்த் சார் வந்திருந்தாங்க. வசந்த் சாரோட ஸ்க்ரீன் பிளே புக்ஸும் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய நடிகர்கள், இது எல்லாமே தாண்டி புதிதாக சினிமாவில் சாதிக்கக்கூடிய இளைஞர்கள் தான் பெரும்பான்மையாக வராங்க. அவங்க சினிமாவை நம்ம கற்றுக்கணும், சினிமாவில் சாதிக்கணுன்ற பெரிய ஆர்வத்தோடு வராங்க. இந்த மாதிரியான ஒரு இடமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. சினிமாவுக்குன்னு ஒரு தனி பதிப்பகம், சினிமாவுக்குன்னு ஒரு தனி ஸ்டால் இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது.
வசந்த் சார் வரும்போது அவங்க ஜூனியர்ஸை கூப்பிட்டு வந்தாரு, மிஷ்கின் சார் அவங்களோட ஜூனியர்ஸ் கூப்பிட்டு வந்தாரு. வசந்த் சார் வந்து பலருக்கு அறிமுகப்படுத்தினா, நீங்க இந்த ஸ்டாலுக்கு போய் பாருங்க, பேசாமொழிக்கு போங்க, இந்த புக்ஸ்லாம் சார்னு ஒரு மாணவி ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து சாரே புக்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. நம்பவங்கலாம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் பண்ணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.